அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய நாளை காண செய்தார். புதிய சந்தோஷம், புதிய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். எருசலேமின் அருகே பெதஸ்தா குளம் என்கிறதான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினருடையவர்கள் அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. காரணம் என்னவென்றால், திடீரென்று குளம் கலக்கப்படும். ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவான். அவன் கலக்கும்போது அந்த குளத்துக்குள்ளாக எப்பேற்பட்ட வியாதியுள்ளவனாய் விழுந்தாலும் அவன் சொஸ்தமாவான். இதற்காக இவர்கள் எப்போது குளம் கலக்கப்படும் என்று காத்து கொண்டே இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு அந்த வழியே வந்தார். அநேக வியாதியஸ்தர், 38 வருஷமாய் ஒருவன் படுத்திருக்கிறான் குளத்தின் கரையில், தனக்கு விடுதலை வேண்டும் என்று. இயேசு அவனை பார்த்து கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அப்போதான் அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான் என்று சொல்லுகிறத பார்க்க. இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் அவ்விதமாகத்தான் இருக்கிறார். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு இயேசுவை அறிய வேண்டும், சகையை எப்படி இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அதுபோல இயேசுவை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், எவ்வளோ வாஞ்சை அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அவர்களை கொண்டு போவதற்கு அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒருவரும் இல்லாமல் அநேகர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அப்படியே அவன் 38 வருஷமா படுத்திருந்த படுக்கை எடுத்து வைத்து கொண்டு அவன் நடந்து போனான். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். இப்போ இன்றைக்கு நாமும் கூட இயேசுவை அறிகிறதற்கு ஆவலோடு ஜனங்கள் எவ்வளோ இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறவர்களாக காணப்படவேன். அன்றைக்கு 2 சீஷர்கள் போய் கழுதையும் குட்டியும் கட்டியிருந்ததை கண்டு அதை அவிழ்த்து இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தது போல சத்துருவினாலே கட்டப்பட்ட ஆத்துமாக்களை அவிழ்த்து அதை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கவேன். அதாவது நமக்கு ஒரு ஆத்தும தாகம் வேண்டும், ஒரு ஆத்தும பாரம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அங்கே கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெலிஸ்தன், அவன் ராட்சசன், அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவ ஜனங்களை, கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்தான் என்று பார்க்க. கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்த போது பாருங்க, ஆண்டவர் அவன் மேல் கோபம் கொள்ளுகிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். தாவீதனுடைய சகோதரர்கள் அந்த இராணுவத்தில் இருந்தாலும் அவர்களெல்லாம் பயப்படுகிறார்கள். தினம் இப்படி 40 நாட்களாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது பாருங்க, அந்த இடத்துல தாவீது வருகிறான். அவனுக்குள்ளே வைராக்கியம் எழும்பினது. நான் ஒரு முறை ஒரு சிங்கத்தையும் இன்னொரு முறை ஒரு கரடியும் அப்படியே கிழித்து கொண்டேன், அதுபோல ஒருவன் தான் இந்த பெலிஸ்தன் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக போவதற்கு எத்தனைப்பட்டு எப்படியும் அவன் கல்லை கொண்டு என்ன செய்கிறான், பெலிஸ்தனை எதிர்க்கிறான். அப்போது 1 சாமுவேல் 17:57 வசனத்திலே, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. கோலியாத்தை கொண்டு அவன் தலையை எடுத்துக்கொண்டு தாவீது திரும்புகையில் அப்னேர் அவனை சவுல் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய்விட்டான். இவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் விடுவதற்கு ஒருவன் தேவைப்பட்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நமக்கு தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு பெரிய மினிஸ்டர் நாம் பார்க்க வேண்டுமே, ஆனால் அங்கு நமக்கு வழிகாட்டுவதற்கு அல்லது நம்மை கொண்டு போய் விடுவதற்கு ஒரு நபர் தேவை. இதுபோல அப்னேர் அவனை கொண்டு போய் விட்டான். தாவீது கனப்படுத்தப்பட்டான். சவுலின் மகளை விவாகம் பண்ணினான். அவனை அடுத்த ராஜாவாகவும் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், அப்னேர் அவனை சவுலினிடத்திலே கொண்டு போய் விட்டதுனால இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவ சித்தப்படி நடந்தேறுகிறத பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். யாரு? பவுலை மார்ஸ் மேடைக்கு கொண்டு போய்
நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா என்று கேட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் பிரசங்கித்தார். அது அவர்களுக்கு புதிதான உபதேசமாய் இருந்தது. அதை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை கூட்டி மார்ஸ் மேடையிலே பவுலை கொண்டு போய் விட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் இந்த புதிய சத்தியத்தை அறிந்தார்கள். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, இந்த வியாதிஸ்தன் சொன்னது போல, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அப்படியே அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு காத்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு செல்லும் போது நம்மால் அதை உணர முடிகிறது. ஜீவனுள்ள தேவனை அறியாமல் எவ்வளவோ குடும்பங்களில் பிரச்சனைகளோடும் தாகத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிகிறதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு தடைகள் இருந்தால், அரசுதான் எவ்வளவு பொய்யான காரியங்களை குற்றம் சாட்டி தடை ஏற்படுத்தினால், பயங்கரமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஜனங்களுடைய ஆத்தும தாகம் இன்றைக்கு எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அதை காணும் கண்கள், அந்த ஆத்தும பாரம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆண்டவர் தாமே அதை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். ஆடுகளை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாகவே நீர் இந்த உலகத்தில் வந்து எங்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து, உம்முடைய ஜீவனாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகியிருக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தில் அவதிப்படுகிறத பார்க்கிறோம். தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வயோதிப நாட்களிலும் கூட பல புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடுகிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகள் லகுவாயிருக்கிறது, சுமை லகுவாயிருக்கிறது. ஆண்டவர் தாமே கண்பார். ஜனங்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே, நாங்களும் ஆத்தும பாரத்தோடு உழைக்க ஆண்டவர் கிருபைத்தார். நம்முடைய இரக்கங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.